திரு பொன்வில்சன் அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு கடைசி வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ண முடியாம அவங்க வெளியே போறாங்க, தாவேக்கா போறாங்க, வேறு சில முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா இந்த அறிக்கையில் 6 பக்க அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒண்ணுலையாவது இது நியாயமற்றது, இது அறமற்றது அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? இப்போ அந்த குற்றப்பத்திரிகை 6 பக்கம் இருக்குதுல்ல, அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கேளுங்க, நான் தெளிவா சொல்றேன். 2021 திரு டிடிவி தினகரனை சேர்க்கணும் கூட்டணியிலன்னு திரு அமித்ஷா அதுல எத்தனை சீட்டு போயிரும்னு சொன்னாங்க. இப்ப மூத்த தலைவர் சொல்றீங்க, அனுபவம் உள்ள தலைவர் சொல்றீங்க, அறிவுபூர்வமான தலைவர் சொல்றீங்களா, எத்தனை சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க? 42 தொகுதிகள். 42 நீங்க பாத்தீங்களா கணக்கு? சொன்னாங்க. எவ்வளவு பச்சை பொய் அது. அப்ப அது ஒண்ணு புள்ளி விவரம் தெரியலையா இல்ல அறியாமையா அவங்களுக்கு? புள்ளி விவரம் பிரகாரம் பார்த்தாலே 20 சீட்டு அதிமுக மொத்த தொகுதியோட அது எவ்வளவு ஓட்டு வாங்கினார்ன்ற முதற்கொண்டு டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது. 21வது தொகுதி காரைக்குடியில் எச் ராஜா பிஜேபி 66 சீட்டு 86 சீட் ஆயிருக்கும். இதெல்லாம் சொல்லி சொல்லி புளிச்சு போய் அதற்கு பிறகு இவரு ராஜ்யசபா எம்பி வாங்கி தான் தோத்த தொகுதி விழுப்புரம் தொகுதி. இப்ப நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியால தான் ஜெயிச்சாங்கன்றீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியால தோத்துட்டாரா? அப்ப விழுப்புரத்துல தோத்த தொகுதியை விட்டுட்டு தான் தோத்து விட்டம் தொகுதியில மாவட்ட செயலராக இருக்கிறோம், அதுக்கு பொறுப்பு 2021 ஏற்காம அதற்கு பிறகு எனக்கு ராஜ்யசபா காலியாவது எனக்கு கொடுங்க எடப்பாடி. அப்ப எடப்பாடி யார் பேச்சை கேட்டார் அன்னைக்கு? எடப்பாடி திமுக பேச்சை கேட்டா கொடுத்தாரு. 2021 டிடிவி தினகரனை சேர்க்கல, 2024 பாஜக பாமகவை சேர்த்துக்கல, 2026 தாவேக்காவை சேர்த்துக்கல. இப்ப அவங்க எங்க வந்துட்டாங்கன்னா நான் சொன்ன நீங்க சொன்ன காரணம் சொல்லிட்டேன். 2021 மயிலத்துல அது மாதிரி இன்னொரு தொண்டருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ராஜ்யசபாவை இவரே கேட்டு வாங்கி அங்க போனாரு. ராஜ்யசபா இன்னும் 2 வருஷம் இருக்கும்போது வேண்டாம் எனக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்த அந்த மயிலம் தொகுதியை கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாரு. இதெல்லாம் எடப்பாடி சர்வாதிகாரமா கொடுத்தாரா? அப்போ சொல்லுங்க. விழுப்புரத்துல நீங்க தோத்தீங்க, ராஜ்யசபா வாங்கியாச்சு, ராஜ்யசபா இன்னொருத்தருக்கு அதிமுக கிடைக்க வேண்டிய வாய்ப்பை மறுத்துட்டீங்க, அதை வாங்கி வச்சுட்டு அது 2 வருஷம் இருக்குது. ஆனா எனக்கு இப்போ எனக்கு சீட்டு கொடுக்கணும் எம்எல்ஏக்கு, ஆனா எனக்கு மயிலம் விழுப்புரம் வேண்டாம் நான் தோத்துட்டேன், மயிலம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ கூட்டணியில் இருக்குல்ல அதை கேட்டு வாங்கி கொடுங்க எனக்கு, அதை மயிலத்தை வாங்கிட்டார்ல சிட்டிங் சீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் சர்வாதிகாரத்தனமா எடப்பாடி? எடப்பாடி ஜனநாயகமா விட்டு கொடுத்தாரு பாருங்க, அதோட பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறார். எஸ்பி வேலுமணி 10 தொகுதி 10 தொகுதி இல்ல 21 தொகுதி இன்னைக்கு சொல்றாங்க. 21 தொகுதிக்கும் யார் வேட்பாளர் பரிந்துரை பண்ணுது? நான் பரிந்துரையே பண்ணலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இன்னைக்கு திருப்பூருக்கும் நீலகிரிக்கும் கோவைக்கும் 21 தொகுதி பொறுப்பாளராக இருந்தார்ல, அதுல கூட்டணி போக மீதி கட்சிகள்லாம் மீதி எல்லாத்துக்கும் வேட்பாளர் பரிந்துரை பண்ணது யாரு? 7 தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் பரிந்துரை பண்ணது யாரு? ஒவ்வொன்றும் இவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி செய்தார்கள். ஆனா கூட்டணி பெரிய முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி தானே எடுக்கிறார். இல்ல வேணுமா வேணாமான்ற பெரிய முடிவு அவர் தானே எடுக்கிறார். இல்ல பெரிய முடிவு அவர் எடுக்கிறாருன்னு இது யாருக்கு தெரியும்? நீங்க வெளியே போறவங்க இதான் சொல்லுவீங்க. அப்ப உள்ள இருக்கும்போது ஒரு 2 மாசம் முன்னாடி தானே சார் தேர்தலுக்கு நம்ம விஜயபாஸ்கர் சொன்னார், டாக்டர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னார்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், ரெட்டை இலை, அந்த கொடி எடப்பாடி பழனிசாமி ஐயா, வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது, இப்படிதானே சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு இல்லாத வார்த்தை இன்னைக்கு எப்படி வந்துச்சு? இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகள் எதுவுமே மிகைப்படுத்தி பேசுறது இல்ல. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொன்னதான் இப்ப அவங்க சொல்லிருக்காங்க. எதுலயுமே உண்மை இல்லையே. சரி, நீங்க உண்மை அதாவது உண்மை இல்ல சார், உண்மை இல்லைன்னே வச்சுக்கோ. திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து உண்மை இல்லைன்னே வச்சுக்கிட்டாலும் அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 26 தான் தோத்து போனோம், அடுத்த சட்டமன்றத்துக்கு இன்னும் 4 வருஷம் 8 மாசத்துக்கு மேல இருக்கு, குறைந்தபட்சம் நாம உள்ளாட்சியிலையாவது ஜெயிக்கணும்ல, அதுக்கு ஏதாவது வழி பாருங்கன்றாங்களா? அதுக்குதான் அவங்க கேக்குறாங்க. 2026 தேர்தல்ல 10 தொகுதியில கோவையில ஒரு தொகுதி ஜெயிச்சு மீதி 9 போயிருச்சுல்ல, உடனடியாக 5ஆம் தேதி காலையில எஸ்பி வேலுமணி ராஜினாமா பண்ணிருக்கணுமா இல்லையா? அதாவது நீங்க மாற்றம் ஆரம்பிக்கணும், திருத்தம் ஆரம்பிக்கணும், உங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். யார் யார் முன்னணி தலைவராக இருந்து நீங்க பொறுப்பெடுத்து அந்த தேர்தலை சந்திச்சீங்களோ, தோல்வி முகத்துல வந்தா நாங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டோம் ஐயா, நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. அப்போ உள்ள போயிட்டு அவரும் ராஜினாமா கருத்து கொடுத்துருப்பாரு. சொல்லுங்க. காமராஜர் அப்படிதானே சார் நேரு கிட்ட போய் கொடுத்தாரு, கே பிளான கொடுத்து. காமராஜர் கொடுக்கும்போது நேரு கிட்ட கொடுக்கும்போது எல்லாம் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு நாங்கெல்லாம் கட்சி பணிக்கு வரோம் கொடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு உள்ள போனார் நேரு, அவருடைய ராஜினாமா எடுத்துட்டு வந்தாரு. அப்பதான் இவர் சொன்னார், ஐயா அது உங்களுக்கு விதிவிலக்கு, எங்களுக்கு தான் அது,
அப்படின்னு சொன்னாரு. அதுதானே முக்கியம். ஆனா அதனால சிவி சண்முகம் கேக்குறது அது இல்ல. இமாலய தவறு ஒண்ணு. சிவி சண்முகம் கேக்குறது அது இல்ல. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று திரு ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். நாங்க அப்படி கூட கேட்கல திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் ராஜினாமா பண்ணணும்னு கூட கேட்கல. ராகுல் காந்தி ராஜினாமா பண்ணிட்டார்ல, அந்த இடத்துல யாரை உட்கார வச்சீங்க? கார்கே இன்னைக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாரு. கார்கே ராஜினாமா பண்ணிட்டாரா? சொல்லுங்க. ராகுல் காந்தி இல்லைன்னா காங்கிரஸ் இல்ல சார். ஸ்டாலின் இல்லைன்னா திமுக இல்ல சார். அது 10 வருஷம் 20 வருஷம் தோல்வி கண்டாலும் சரி. கலைஞர் 13 வருஷம் தோல்வி கண்டாரு. கலைஞர் இல்லைன்னா திமுக இல்ல. வைகோ இல்லைன்னா துரை வைகோக்கு 1000 பேர் தற்கொலை பண்ணலாம். ஆனா வைகோ துரை வைகோ இல்லைன்னா அந்த கட்சி இல்ல. இதான சார் நியாயம். அதுல போய் நீங்க எப்படி மாத்தினே இருப்பீங்க? இப்ப எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தான். தோல்வி அடைஞ்சாலும் சரி, ஒரு கட்சினா அந்த தலைமை தான் மெயின். நீங்க அதற்காக நீங்க அதாவது கொண்டவளை விட்டு நீங்க விரும்பியவர் பின்னு போனீங்க. விரும்பியவர் உங்களை கை கழுவி விட்டுட்டாரு. கொண்ட இடத்துலயும் உங்களுக்கு மரியாதை இல்லை. இதுதான் நியாயம். உண்மையில இதுதான் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். கார்த்திகேயனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பிரியனுக்கும் தெரியும். நீங்க ஒரு தற்காலிகமா ஒரு ஆசைப்பட்டு ஒரு பக்கம் போனீங்க, அங்க மரியாதை கிடைக்கல, திருப்பி சொந்த வீட்டுக்கு வந்தீங்க, வாழ்ற வீட்டுக்கு வந்தீங்க, அங்கேயும் மரியாதை. அங்க மரியாதை இல்ல, அங்க நமக்கு வரவேற்பு இருக்காதுன்னு தான் எப்படி சார் இந்த 6 பக்க அறிக்கையை கொடுப்பாங்க? இவ்வளவு துணிச்சலா கொடுக்குறாங்க. பொதுவெளியில திரு எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்க. தாவேக்கால எந்த விதமான வரவேற்பும் இருக்காது, அங்கீகாரமும் இருக்காதுன்னா அவங்க இதை பண்ணுவாங்க. இந்த விமர்சனங்கள் நீங்க சொல்றீங்கல்ல, 13ஆம் தேதி 10ஆம் தேதி முதலமைச்சராக தாவேகா தலைவர் பொறுப்பேற்கிறாரு. 12ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல். வீடு தேடி போய் பார்க்கிறாரு. அன்னைக்காவது மனசாட்சியோடு எங்களை தேடி வராதீங்கன்னு சொன்னாங்களா? எங்க தலைவரை போய் பாருங்கன்னு சொன்னாங்களா? சார் திரும்ப 2 எம்எல்ஏ வச்சிருக்காரு சார், வீடு தேடி போய் பார்க்கறாங்க சார். கம்யூனிஸ்ட் தலைவர் 2 எம்எல்ஏ வச்சிருக்காரு சார், வீடு தேடி போய் பார்க்கறாங்க சார். ஐயோ எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சிருக்காங்க சார், வீடு தேடி முதலமைச்சர் போய் பார்க்கறாரு சார். ஆனா இங்க ரிபல் பார்ட்டியை போய் பார்க்கறாரு சார். எது நியாயம்? மிகப்பெரிய அநியாயத்தை இவங்க செய்துட்டு, இமாலய தவறை செய்துட்டு, அந்த நேரத்தில் அந்த கட்சியை காப்பாத்தின கரூர் கமலக்கண்ணன், சேம வேலுச்சாமி, அப்புறம் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி, திருப்பத்தூர்ல பசுபதி, இவ்வளவு பேரும் சேர்ந்து கட்சி அந்த சோதனையான காலத்தில் காப்பாற்றுறதுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வராங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள். நீங்க இமாலய தவறை செய்துவிட்டு அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் எஸ்கேப் ஆகிற எண்ணத்தோட நீங்க திரும்பி நின்று மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு அந்த உடனே அங்க அவங்கள சப்ஸ்டியூட்டா அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு காலம் தேவைப்படுமா இல்லையா? கணிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா இல்லையா? நீங்க மூத்த தலைவர்கள் சொல்றீங்க. இன்னைக்கும் சொல்றேன், அந்த 25 பேர்ல எடுத்துக்கோங்க, முன்னணியாக பேசின தலைவர்களால ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? கடைசி கட்ட தொண்டன் வரைக்கும் குரல் கொடுக்கிறான் சார், துரோகி துரோகின்னு. ஆனா அடையாளம் தெரியாத அந்த 25 பேர்ல இருக்கிறாங்க ஒரு 10-15 பேர். அவங்க இணக்கம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அடையாளம் தெரியாது, அவங்க இணக்கம் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க முன்னணியில் நின்று குரல் கொடுத்தீங்க பாருங்க. முன்னணியில் நின்று எடப்பாடியை பற்றி, அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணி இஷ்டத்துக்கு பேசுனீங்க பாருங்க. ஆனா உங்களால ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்ன? தொண்டர்கள் மத்தியில அந்த எதிர்ப்பு வருது. உங்களால முடியல. அப்ப என்ன செய்றீங்க? அடுத்த இடத்துல போய் திருப்பியும் நீங்க தாவேக்காக்கு குரல் கொடுக்குறீங்க. இதுல ஒரு பெரிய ரகசியம் என்ன இருக்குதுன்னா, இது மறைமுகமாக தாவேக்காவோ திமுகவோ இதை ஆதரிக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 2 பேரும் விரும்புறது என்னன்னா, ஒருவர் பிரதான ஆளுங்கட்சி, ஒருவர் பிரதான எதிர்கட்சி. அதிமுக அழிய வேண்டும் என்ற எண்ணத்துல இந்த 2 பேரும் இருக்கிறாங்களா, அந்த எண்ணம் வரும். அதனாலதான் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் கைது மாதிரி கைது, அப்புறம் இல்ல நாங்க விசாரணை மட்டும் பண்ணி விடுதோம், இப்படி எண்ணமாக நாடகம் போடுறாங்களோ அப்படின்ற எண்ணம் வருது. எடப்பாடி இதையும் கடந்து அதிமுக ரெட்டலையும் கண்டிப்பாக நிற்கும். திரு பிரியன், தேர்தல் வெற்றி தோல்வி தான் ஒரு கட்சிக்கான தலைமை அப்படிங்கிறதுக்கான அளவுகோலா? ஒரு தொடர் தோல்வி, ஒரு பின்னடைவு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பதவியை வகிப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லைன்னு இவங்க எப்படி முடிவுக்கு வர்றாங்க? இல்லை, ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து வெற்றியை தான் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆருக்கே தோல்வி வந்தது, கலைஞருக்கும் பல தோல்வி வந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கும் தோல்வி வந்திருக்கு. ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு நீங்கள் கட்சிகளை நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்கள் பேசணும். கொலப்பாக்கத்தில் ஜெயலலிதா பேசினாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க, பேச வச்சாங்க, அவங்களுக்கு கருத்தை கேட்டாங்க. இல்லை, கட்சிக்குள்ள பேசுறவங்கள்ட்ட பேசலாம், இவங்க கட்சியை விட்டு வெளியில போய் தாவேக்காவோட பேசுறது முதல்லயே மீட்டிங் போட சொன்னாங்க, ஜல்பாடி போட சொன்னாங்கல்ல, அது முதலே பண்ணியிருக்கலாமே. தேர்தல் முடிஞ்சு 1 மாதத்துக்குள்ள பண்ணியிருக்கலாமே.
பண்ணி ஒரு தோல்விக்கான காரணங்கள் ஆராய்ஞ்சிருக்கலாமே. இல்ல, தேர்தல் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்திலேயே இவங்க தாவேக ஆதரவு நிலைப்பாடுங்கிறத வெளிப்படையாக எடுத்த பிறகு அவங்களோடு பேச்சு நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்கு? அவங்களோட எப்படி பேச்சு நடத்த? அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்தாங்கல்ல, மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தாங்கல்ல, நீங்க அப்போவாவது கூட்டத்தை கூட்டியிருக்கலாம்ல, அப்போவாவது கூட்டத்தை கூட்டியிருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய முதல் கோரிக்கையே அதுதான் சார். அவங்க அங்கே போகும்போதே, அந்த ஆதரிக்கிறது போகும்போதே, அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தோல்விக்கான ஜனல்பாடி கூட்டத்தை ஒரு கூட்ட மாட்டேன்றதான் முதல்ல சொன்னாங்க. தோல்விக்கான காரணங்கள் ஆராயலன்ட்டு தாவேக்காக போறதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால அந்த கோரிக்கை முதல்லயே இருக்கு. ஆனால் இப்போ ஒரு கோரிக்கையை கூட சேர்த்துட்டு இருக்காங்க. அதாவது திமுகவோட கூட்டு சேர்ந்து ஒரு அமைச்சரை அமைக்க பார்த்தாங்க, கவர்மெண்ட் அமைக்க பார்த்தாங்க, அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு அது பிடிக்கலன்ற ஒரு விஷயத்தை இப்போ சேர்த்துட்டு இருக்காங்க, லேட்டஸ்டாக சேர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பேச்சு நடக்கும்போது அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒத்து ஊதிட்டு இப்போ திடீர்னு அந்த காரணத்தை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க சார். இப்போ அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்றத ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பைபோலார் பாலிடிக்ஸில் திமுக தாவேக்கான்னு மாறிட்டு இருக்கு. இது இனிமேல் எப்படி போகும் கட்சின்னு தெரியாது. அப்போ நமக்கான எதிர்காலம் என்னன்னு அவங்க பார்க்கும்போது தாவேக்கா பிரகாசமாக காட்சி அளிக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளில போகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து சரியான நேரத்தில் எழுப்பிந்தா பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் இந்த சமயத்தில் எழுப்பும்போது பக்கா சுயநலம் அதில் கரெக்டாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைகள், செயல்பாடுகள் சரியில்லைன்றது தொடர்ந்து பலகாலமாக விமர்சிக்கப்பட்டு வர ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த விஷயம் உங்கள் சுயநலத்தை தான் முதல்ல முன்னிறுத்தி தான் நீங்கள் இதை எடுத்திருக்கீங்கன்றதான் என்னுடைய கருத்து. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பாருங்கள் சார், ஆய்வாளராக பாருங்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு வந்தது? ஒரு புயல், ஒரு வெள்ளம், ஒரு புரட்சி அடிச்சது. அது பெரிய அளவில் அடிச்சதோ இல்லையோ, அந்த புரட்சி அடிக்கும்போது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பாதிக்கப்பட்டது. அதில் மிகப்பெரிய பாதிப்பு ஸ்ட்ராங் கூட்டணி வச்சிருந்த ஆளுங்கட்சி. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய ஆளுமை இல்லைன்னு சொல்ற நீங்க எடப்பாடி பழனிசாமி 1,05,00,000 ஓட்டு, கூட்டணி 1,34,00,000 ஓட்டு. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கிற மிகப்பெரிய கூட்டணியை வச்சிருக்கிற ஜாம்பவான் திமுக 1,54,00,000 ஓட்டு கூட்டணி. 1,19,00,000 தான் ஓட்டு. ரெண்டு பேருக்கு இடையில 14 லட்சம் தான் வித்தியாசம். எடப்பாடி எங்கிருந்து கீழே விழுந்துட்டாரு? இது யோசிச்சு பாருங்க. 66 சீட்டு, அதுல 4 சீட்டு போயிருச்சு. நீங்க சொன்ன 1.5 கோடி ஓபிஎஸ் பின்னாடி போயிருச்சு. திமுக மிகப்பெரிய பலம். ஆனா திமுக குளத்தூர்லயே தூக்குது. அப்படி இருக்கும்போது ஆனா 47 இடத்துல தனியா ஜெயிக்க வச்சாரு பாருங்க. 72 வயசுல மொத்த தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணி அந்த எடப்பாடியின் ஆளுமையை கேள்வி கேட்கறாங்கன்னா அதை ஜீரணிக்க மாட்டாங்க. அது அதிமுக தொண்டர்கள், அவங்களுக்கு தெரியும் அந்த அமைதி புரட்சி எப்படி கொண்டு வர. அந்த வெற்றியில பாமகவுடைய பங்களிப்பும் இருக்கிறதுனால தான் முழு கிரெடிட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க முடியல சார். அதே தான் சார் இன்னைக்கு காங்கிரஸ் கிளைம் பண்றது. திமுக 59 சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்கன்னா அது நாங்க கொடுத்ததுதான்றாங்க. ஏத்துக்கிறீங்களா? நம்மளுக்கு இயற்கையா தெரியல சார் யாருடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு, யாருடைய திமுக எவ்வளவு பெரிய ஜாம்பவான், அதிமுக எவ்வளவு பெரிய ஜாம்பவான் நமக்கு யதார்த்தமா தெரியும். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சினா மற்ற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக ஓட்டு போயிருக்கும், அதிமுக ஓட்டு பாட்டாளி மக்கள். இது பின்னி பிணைந்தது. யாரையும் பெரியவங்க சிறியவங்க எடை போட முடியாது. நம்ம அதுதான் முக்கியம்.